ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசர் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாவத் பாவ முறையை வேறுபடுத்தும் சுபத்துவம். பாவத் பாவ முறையை வேறுபடுத்தும் சுபத்துவம். பாவத் பாவ முறையா இருந்தாலும் சரி, சார அமைப்புல பார்த்தாலும் சரி, சார ஜோதிடம் பார்த்தாலும் சரி, சுபத்துவம் இல்லாமல் பலன் வராதுங்க. அது உறுதியான அமைப்பு. இதில் தான் பலன்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஜோதிடர்கள் அனைவரும் வணக்கத்துக்குரியவர்கள். யாரையும் நம்ம தரக்குறைய பேசக்கூடாது. ஜோதிடத்தில் இருக்கிறதுக்கு நம்ம பூர்வ புண்ணியத்தில் பல ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைப்பு சொல்லக்கூடிய தெய்வஜான்னு சொல்லுவாங்க ஜோதிடர்னு. அந்த பெயர் வாங்கிய ஜோதிடர்கள் அனைவரும் மதிப்புக்குரிய, யாரையும் மட்டமாக பேசக்கூடாது என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய அமைப்பில் சில தவறுகள், கொஞ்சம் ஜோதிடத்தை ஆழ்நிலையாக பார்க்குறவங்க அந்த பார்க்குற முறையில் நீங்கள் ஒரு எது ஜோதிடத்தில் இருக்குதுன்னு உணர்ந்துக்கிட்டு அது அந்த இதில் இருக்குங்கன்னு சொல்லணும். அதாவது சுபத்துவ பாவத்துவம் நீங்கள் எந்த முறையில் பார்த்தாலும் சுபத்துவ பாவத்தில் தான் பலன் இருக்குங்கிறத சொல்லணும். இதை சொல்லலாம். ஜோதிடம் மறுபடியும் மதிப்புக்குரியவர்கள் தான் இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க சரியில்லை, இந்த முறையில் பார்க்குறவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜோதிட பெருங்கடலில் கிழக்க ஒருத்தர் போய் ஆராய்ச்சி பண்ணுவார், மேற்கு ஒருத்தர் போவார், வடக்க ஒருத்தர் போவார், தெற்க ஒருத்தர் போவார், வடகிழக்கில் போவார், தென்கிழக்கில் போவார், என் திசையிலையும் தருவார்கள் அவங்க திறனுக்கு ஏற்ப. அப்போ ஜோதிட பலன்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சுபத்துவ பாவத்துவத்தில் நம்ம உணர்றோம். எல்லா பலன்களையும் சொல்றோம். அதை நீங்க எந்த முறையில் பார்த்தாலுமே இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா இது நமக்கு தேவையா? அப்படி போகக்கூடாதுங்க. யாரையும் இம்சிக்காமல், அவங்கள துஷ்டமா பேசாம எங்க முறை சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதே மாதிரி இப்ப பொதுவா ஐயா அவர்கள் அவருடைய சுபத்துவ கருத்துக்கு எதிராக அவர்கள் வீம்பா போய் நீங்க தவறுன்னு அவர் சொல்லியதில்லை. எங்கேயா சொல்லுங்க. எங்க மாணவர் நாங்களுமே அப்படிதான் சுபத்துவ கோட்பாடை உறுதிப்படுத்துறோம். ஆனா அது மற்றது தவறுன்னு நான் சொல்ல மாட்டோம். ஆனா தவறுன்னு சுபத்துவ கோட்பாட்டை ஒரு ஜோதிடம் எதுல இருக்கு அப்படிங்கிறத ஆழ்நிலையை கண்ட இந்த சுபத்துவ கோட்பாட்டை விமர்சித்தால் பதில் கொடுக்கணும். கண்டிப்பா பதில் கொடுக்கும் பொழுது இதை நான் மென்மையாவே சொல்றேன். நீங்க பாவத் பாவ முறையிலோட பாருங்க, அது இல்லைன்னு சொல்லல, நான் போய் பார்த்திருக்கேன். ஆனா அதனுடைய படிநிலைகள் இருக்குல்ல, அவங்க சொல்றது ஒரு சாணத்துக்கு 12 சாதத்துக்கும் 12 பாவகங்களுக்கும் 5 9 பாக்குறாங்க. சரியா? அப்ப 5 9 சேர்ந்து இருக்கு. என்ன நிலையில இருக்குன்னு பாக்கணும்ல, அதுதான சுபத்துவம். இதுல படிநிலைகள் இருக்குல்ல, அதுக்காகத்தான் இதை வற்புறுத்து இதை நாங்க சொல்றோம். அப்ப நீங்க பார்க்கக்கூடியவர்கள், பாடம் எடுக்கிறவங்க, சார அமைப்பா இருந்தாலும் சரி, பாவத்து பாவமா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்க ப்ரிடிக்ஷன் பண்றீங்க. இந்த சுபத்துவத்தை நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு வெற்றி வரும், பலன்கள் துல்லியமாக வருங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போவாங்க. பாவத் பாவ முறையை வேறுபடுத்தும் சுபத்துவம். இப்போ உதாரணம் வழங்கிடலாம். விருச்சி இலக்கணம்ங்க. எங்களுடைய சொல்லக்கூடாது, ஜோதிடத்தினுடைய சுபத்துவ பாவத்துவ முறையில குழந்தை அமைப்பை வளர்க்கிறேன். லக்கணத்துக்கு குழந்தை நல்லா இருக்கணும்னு அர்த்தம். 5ஆம் பாவம் ஒளியா இருக்கணும், பாவத்துவம் இருக்கக்கூடாது. காரகன் நல்லா இருக்கணும். விருச்சிக லக்கணத்துக்கு காரகனும் அவர் தான், 5ஆம் அதிபதியும் அவர் தான். சரியா? இப்ப 5ல் சந்திரன் வந்துட்டாருங்க. லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 5ல் இருக்காரு. நல்ல அமைப்பு. பாரம்பரிய இந்த சுபத்துவ பாவத்தோட 1 5 9 விசேஷம் தான் சொல்றோம், மாற்று இல்லை. சரியா? 5ல் இருக்காரு. இது 4 நிலையா சொல்லலாம். 5ல் இருக்காரு. குருவும் சந்திரன் பரிவர்த்தனை, குரு பார்வையும் இருக்கு. மிக மேன்மையான அமைப்பு. முதலாம் அமைப்பு பௌர்ணமி. இதை மத்தெல்லாம் மறந்துருங்க. பௌர்ணமி சந்திரன் இருந்து சூரியன் போட்டிருக்குல்ல, குருவும் பார்த்தா மேன்மையான அமைப்பு. இதுல எந்த பழுதும் இல்லை. அடுத்த நிலை, இந்த பௌர்ணமி சந்திரன் இருக்கு, இந்த செவ்வாயும் சனியும் பார்க்குது. வெறும் செவ்வாயும் சனியும் பார்த்தால், இதை அழிச்சழிச்சு போடல சொல்றேன், வெறும் செவ்வாயும் சனி பார்த்தா பின்னடைவு. குரு பார்த்த சனி கெடுபலன் கம்மியா இருக்கும். செவ்வாய் லக்கணாதிபதி குருவோட வீட்டுல இருந்து பாக்குறாரு, கெடுபலன் கம்மியா இருக்கும். இப்படி சொல்லிடலாம். இந்த அமைப்புல சனி செவ்வாயும் பாக ரீதியா ஒட்டிட்டா கடுமையான பலன். அப்படியே ஸ்டெப்பா போகணுங்க. அதுதான் சுபத்துவ பாவத்தின் படிநிலைகள். பாவத் பாவ முறையில போனாலும் அந்த முறை தான் பார்க்கணும். சரியா? 2வது முறை சொன்னேன். 3வது முறை சூரியன் இந்த சூரியனை மறந்துருங்க. அமாவாசை சந்திரன் இவங்க பார்க்கல, குரு பார்க்கிறாரு. அப்ப நேரடியா பௌர்ணமி அமைப்புல இருக்கிறதுக்கும் அமாவாசையை குரு பார்க்கறது வித்தியாசம் இருக்கு. முதல்ல பாவத்துவம், அப்புறம் நல்ல அமைப்பு நம்ம எடுத்துக்கிறோம். வித்தியாசம் தெரியுதா?
அதுக்கடுத்து அமாவாசை அமைப்புல இருந்துக்கிட்டு சனி செவ்வாய் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குரு பார்த்த சனி செவ்வாய் இது அடுத்த நிலை. கடைசியா ரொம்ப கடுமையான அமைப்பு. இந்த குருவையெல்லாம் மறந்துருங்க. அமாவாசை சந்திரன் தான் குருவின் நிலை மோசம்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது போட்டுங்க. இந்த சனியும் குரு இங்க இல்லைன்னா இங்க பார்க்க மாட்டாரு. அப்ப சனியும் செவ்வாய் கடுமையா இருக்கும்போது குழந்தைக்கு இருக்குமாங்கிறத கேள்வி. குரு எங்க இருக்காரோ அதை வச்சு நம்ம பலன் சொல்லணும். ஆனா விசேஷமான குழந்தை கண்டிப்பா இருக்காது. இது சுபத்துவ பாவத்துவ முறையில சொல்லியாச்சுங்க. சரி, இந்த பாவத்து பாவ முறைக்கு பார்ப்போம். அவங்க சொல்ற அமைப்பு 5ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாம், அது நன்மைங்கிறாங்க. சரி, 5ஆம் அதிபதி யாரு? இங்க இந்த கட்டத்தை மறந்துருங்க. லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் இருக்காரு. செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் பாக்குறாரு. சரியா? இந்த சனியை கூட எடுத்துருங்க, பாக்குறாரு. குருவும் பாக்குறாரு. இந்த நிலை மட்டும்தான் குழந்தை பிறக்குமா? இது பௌர்ணமி நிலையில நல்லாவே இருக்கும். ஓரளவு சுபத்துவ பார்த்து ஒத்து வரும். அடுத்துதான் விசேஷம் இருக்கு. இந்த சூரியனை மறந்துருங்க, இங்க அமாவாசையா போட்டுருங்க. செவ்வாய் பாக்குறாரு, சனியை மறந்துருங்க. சனி இருந்தா அவங்க குறையும் அவங்களே சொல்லுவாங்க. அப்ப 5ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன், 5ஆம் இடத்துக்கு அந்த அதிபதி குரு, 5ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், இவங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறது அமாவாசை பௌர்ணமி அமைப்புல இருக்கும். அடுத்த நிலை இருக்குல்ல, அமாவாசை போனா என்ன பலன் இருக்கும்? இங்க யோகமே செயல்படாது. இது பெற்றோர் ஜாதகம். பிள்ளை ஜாதகத்துல பார்த்தா லக்னம் ராசி வலுவளர்ந்து ஜாதகமே நல்லா இருக்காது. குடும்ப ஜாதகம் அப்படித்தானே பாக்குறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தா பிள்ளையின் ஜாதகம் தந்தை அறியலாம், தந்தை ஜாதகத்தை பிள்ளை அறியலாம், தாயின் ஜாதகத்தில் பிள்ளை அறியலாம், பிள்ளையின் ஜாதகத்தை தாய் அறியலாம், தாய் மாமன் அறியலாம், மூத்த சோதரத்தை அறியலாம், இளைய சோதரத்தை அறியலாம். அப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, மிக கடுமையா இருக்கு. அவங்க பாவத் பாவம் தாங்க. மறுபடியும் சொல்றேன், அவங்க பாவத் பாவம் தான். 5ல இருக்கு அமாவாசை சந்திரன், சனியின் செவ்வாய் கடுமையா பார்த்துருவாங்க. குரு எடுத்துருங்க. எப்படி இங்க வேலை செய்யும்? பாவத் பாவம் வேலையை செய்யாது. அப்ப மதிப்பிற்குரிய அனைத்து முறையில பார்க்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் அதை பாருங்க. நீங்க பாவத் பாவ பார்த்தாலும் சரி, சார அமைப்புல பார்த்தாலும் சரி, சுபத்துவம் என்று பலன் சொல்ல முடியாதுங்க. நல்லா ஆழ்நிலையா புரியுறவங்க இந்த வீடியோவை மறுக்கவே முடியாது. உறுதியா சொல்றேன். இப்ப என்னுடைய விளம்பரத்தை சொல்லணும். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு உள்ள மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில போட்ட வீடியோக்கள் இருக்குது. பாருங்க, ஜோதிடத்தை உணருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால், குழந்தை சம்பந்தமான அமைப்பு, என்னுடைய குழந்தை எந்த அளவுக்கு வாழும் தெரியணுமா, அழகா தெரியலாம். 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்புங்க. நம்ம பேர் அனுப்புறாங்க, பிறந்த ஊரை சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொன்றா கேட்டு சேவ் இருக்கு. அப்ப நிறைவா பிறந்த விவரங்கள், மாதம், நாள், மாதம், வருஷம், நடுநிசையில பிறந்தா விடிஞ்சால் என்ன கிழமைங்கிறது போடுங்க. பெரும்பாலும் இப்ப அந்த சாப்ட்வேர்ல கரெக்டாகவே இருக்கும். வாக்கிய முறையில இருந்து அந்த மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிற கேள்விகள். அதுக்காக நேரடியாக நீங்களே சொல்லிடலாம். கட்டண முறையில் மட்டும். ரொம்ப பேர் கட்டணம் இல்லாமல் கேட்குறாங்க. தயவுசெய்து அப்படி இல்லைங்க. கிரக விளக்கத்தோட பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 80 57 13 70. சரியா? சுபத்துவ முறையில் அழகாக உங்களுக்கு என்ன வேண்டாலும் பதில் கேட்டுக்கலாம். திருமண பொருத்தம், திருமணம் எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தால் பலன்களை மிக அற்புதமாக தெரிந்து கொள்ளலாம். ஆக எந்த ஒரு முறையில் நீங்க ஜோதிட அமைப்பை பார்த்தாலும், எந்த முறையில பார்த்தாலும் சுபத்துவ பாவத்துங்கிற அமைப்புக்கு வராம பலன்கள் வராதுங்க அப்படிங்கிறத உறுதியா இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.